இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணியாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பது இந்த துறையில் நிலவும் மந்த நிலையை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. TCS, Infosys, Wipro ஆகிய 3 நிறுவனங்களும் இந்தியாவின் முதல் 3 முக்கிய ஐடி நிறுவனங்களாக அறியப்படுகின்றன. பொறியியல் கல்லூரிகளில் இருந்து வெளியே வரும் பல ஆயிரம் பட்டதாரிகளை வளாகத் தேர்வுகள் மூலம் பணியில் சேர்க்கும் முதன்மையான நிறுவனங்களாக இவை உள்ளன. ஆனால் அமெரிக்காவில் உள்ள சிலிகான் வேலி வங்கியில் ஏற்பட்ட திடீர் நிதி இழப்பால் இம்மூன்று நிறுவனங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏராளமான பணியாணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் உலக அளவில் தொழில்நுட்ப சேவைக்கான தேவையும் குறைந்துள்ளதால் TCS, Infosys மற்றும் Wipro நிறுவனங்கள் வரலாறு காணாத வகையில் ஆட்குறைப்பில் ஈடுபட்டுள்ளன. குறிப்பாக 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றும் TCS நிறுவனத்தில் 2023-24 நிதியாண்டில் மட்டும் 13,249 பணியாளர்கள் குறைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிறுவனத்தின் 19 ஆண்டுகால வரலாற்றில் ஓராண்டில் இத்தனை பணியாளர்கள் நீக்கப்பட்டது இதுவே முதல் முறை. ஐடி துறையில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் எப்போது சரியாகும் என்பதற்கான எவ்வித சமிக்கையும் கிடைக்கவில்லை என்பதால் TCS நிறுவனத்தில் ஆட்சேர்ப்பு நிறுத்தி வைப்பு நடவடிக்கை அடுத்த நிதியாண்டுக்கும் தொடருமென்றே தெரிகிறது. மறுபுறத்தில் 40,000 பேரை வளாகத் தேர்வு மூலம் பணியமர்த்த உள்ளதாக தெரிவித்துள்ள Infosys நிறுவனம் இந்த இலக்கு எப்போது முடியும் என்று அறுதியிட்டு கூற முடியாது என்று கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.